ரத்த சம்பந்தப்பட்ட நாயா நீ? அக்காவுக்கு தங்கச்சிங்க துரோகம் பண்ணுவாளுங்களா? கூட பிறந்த அக்கா காட்சிங்களுக்கு இவன் யார் இவன்? அதாவது நம்ம கிட்ட இருந்தா அவர் இப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி ஏன் புருஷனுக்கு எடுக்கல? ஏன் விடுறீங்க? எதுக்கு விட்டீங்க? நான் அதுதான் இந்த வீடியோ நான் காட்டுது. இது பண்ண முயற்சி ஏன் புருஷனை தள்ளி இருக்க முடியாது? ஐயோ எங்க வீட்டுக்காரக்கா அந்தெல்லாம் குடிச்சா கூட பிரதர் வீட்டுல நல்ல ஜாலி, நல்லா காமெடி ஜாலி. இங்க வந்தாலுமே ஜாலி தான். ரமேஷ் வந்தா ஜாலி. வீட்டுக்கார 4 மாசம் கூட இருந்தாரு, எனக்கு நல்லா பாத்துக்கினாரு. ஐயோ ஐயோ மாடல தட்டி ஊந்து ஓடாந்துருக்கணும். பிரதர் அவர் ஊந்து ரமேஷ் ஒய்ஃப்னு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்க தான் ரமேஷ் ஒய்ஃபா? சரி அவங்கள பாத்துருப்பாங்க. நான் இத்தனை வருஷம் வியாபாரம் போலீஸ் வரும்போது தொடுத்துவாங்க பிரதர், ஓடுவான் பிரதர். எங்க வீட்டுல விட ட்ரே தூக்கின்னு வருவாரு. இப்ப கூட வந்திருந்தாருல என் கூடவே தேவை கொடு, நீ தூக்காத கொடுங்க. எங்க வீட்டுல பார்க்க முடியாது புரி, இப்பதான் நீ நம்மளுக்கு பேர் புகழ் கூடன்னு சொல்லிட்டு அந்த ட்ரே தூக்கின்னு வருவார் பிரதர் என் கூட. அது எப்படிதான் அவன் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேர் மாறி இருக்கு. இன்னும் துணிவு படம் அது வெளியே வந்தோன்னா அவரு வேற லெவல் ஆயிட்டாரு. அண்ணன் இல்லாத இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பெரிய எழுப்பு தான் தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அவர் இல்லாத ஒன்றை வந்து என்னால நினைச்சு பார்க்க முடியல. பணம் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, எனக்கு தான் நஷ்டம். அவரு என்ன சொல்றது, எல்லா உள்ளத்திலும் அவர் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. அது பார்க்க கண்ணு பொறுக்காத அளவுக்கு தான் என் புருஷனை சாவச்சிட்டாங்க. கொலை தான் நான் சொல்லுவேன் தம்பி, கொலை தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போய் அண்ணா எத்தனை நாள்? போன டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி போனாங்க. டிசம்பர் 5 போனாங்க. போன ஒரு 3-4 மாசமா? 12ஆம் மாசம் 12ஆம் மாசம் 5ஆம் தேதி. ஒரே மாசத்துல ஆயிடுச்சு. 1 மாசம் 1.5 மாசம் மேல ஆயிருக்கு. குடியினாலதான் உங்களை விட்டு? குடினாலதான் அவர் போயிருக்கிறார் தம்பி. அது நான் கன்ஃபார்மா நான் சொல்லுவேன். அதாவது நம்ம கிட்ட இருந்தா அவர் இப்படிதான் இருக்கணும். நான் என்ன நினைச்சேன், எங்க வீட்டுக்காரருடைய உடம்பு வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புது. அவ்வளவு மாரி நானும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்டேஜ் வரும்போதுதான் நான் எப்படி வாங்கி கொடுத்துன்னு இருக்க முடியுமா? ஒரு புருஷனுக்கு ஒரு நல்ல லைஃப் வருது, அவருடைய ஆரோக்கியத்தை தான் தன் மனைவி என்ன பண்ண முடியும், பாத்துக்க முடியும். நான் எப்படி ஒரு நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்ற பொருளை நான் எப்படி என் புருஷனுக்கு கொடுக்க முடியும்? எப்படி நான் வாங்கி கொடுக்க முடியும்? நல்ல லைஃப் வருது, நல்ல சேஞ்ச் ஆகுறாரு, வரும்போது நான் எப்படி இந்த மாதிரி கார்லாம் பண்ண முடியும்? அது பொண்டாட்டிக்கு அர்த்தமே கிடையாது. வேற முதல் மனைவி தான் இது பண்ணிட்டாங்க சொல்றீங்க இல்லையா? ரெண்டாவது அது மனைவி இல்லப்பா, என் மனைவினே கேட்காதீங்க, அவ மனைவியே கிடையாது. ரெண்டாவது அவங்க இருந்தாங்க. இப்ப சமீபத்துல நீங்க ஒரு வீடியோ கூட வந்து ஒரு சேனல் கொடுத்துருந்தீங்க, அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. ஆமா தம்பி, நான் தான் கொடுத்தேன். ஏன் நான் அந்த வீடியோ கொடுத்தேன்னா, அவங்க வந்து ஒரு எங்க வீட்டுக்காரர் செத்தார்ல, இறந்து பாக்கல, அந்த நைட்டை போய் போலீஸ் போயிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இது பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து அடிச்சுட போறாங்க, ஒதுக்க போறாங்க. அடிக்கவும் இல்லை, ஒதுக்கவே இல்லை. என் புருஷன சடலத்தை பாக்குறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை. மாமா வந்து பாரு பாரு பாரு, உன் புருஷனா தான் பாருன்றது தெம்பு கூட இது வரைக்கும் நான் பார்க்கல. என் புருஷனை நான் உயிரோட தான் உங்ககிட்ட அமிச்சேன். போனமா பார்க்கும் போது என்னால முடியுமா? என்னால அந்த தெம்பே இல்லை, அதோடைய அந்த தாங்குற மனசு எனக்கு இல்லை. அவங்க ஒரு வீடியோல அந்த நைட்ட ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, அவரை வந்து நான் அன்பா தான் பார்த்துப்பேன், நான் அவரை கொலை முயற்சி பண்ண போறேன், எனக்கு என்ன கொலை முயற்சி, எனக்கு அவருக்கு என்ன சண்டைக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, நான் கொலை முயற்சி பண்றதுக்கு நாங்களாம் அடிச்சுக்கணுமா ஒடிச்சோமா எதுவுமே இல்லையே, என்னையா அந்த மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த வீடியோ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ தான். அது எனக்கு கிடைச்சது. ஆனா அன்னைக்கு சாவுக்கு வந்து அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் அன்னைக்கே அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு அது கிடைக்கல. எனக்கு இவன் இந்த வீடியோ அனுப்பிச்சதுனாலதான் அவ கேட்கிற கேள்வி பதிலுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் கொடுத்தது. அப்படி இல்லைன்னு சொல்ற பொம்பளை என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி எங்க இப்ப ஆடியோ அனுப்பிச்சல, அந்த ஆடியோல நீங்களே கவனிச்சிருப்பீங்க, பொதுமக்களும் அதை பார்த்திருப்பாங்க. அவருக்கு தூண்டல் பண்றீங்க நீங்க. என் பொண்ணை அதே சின்ன பொண்ணை பத்தி தான் அவன் வந்து பேசுறான், அசிங்கமா பேசுறான். உன் பொண்ணை ஓத்தன்னு சொல்றான், ஓக்குறான்னு சொல்றான்னு. ஆனா எங்க வீட்டுக்கார அதை காதுல வாங்கல. வாங்காதான் வேற விஷயமா
நீங்க சொல்றது நான் செய்யறேம்மா அம்மா சொல்றேன் சார். அந்த பொண்ணு கூட பாத்தீங்களா இன்னைக்கு கயிறு இருந்தா மாட்டிக்க தூக்கு கயிறு. அப்ப அதெல்லாம் என்ன சாவுக்கு தூண்டுறது தானே நீ அப்ப நீ தள்ளி இருக்க மாட்டியா? இப்படி பண்ணுவா என் புருஷன நீ தள்ளி இருக்க மாட்டியா? சொல்லு, தள்ளி இருக்க மாட்டீங்களா? எனக்கு சந்தேகம். தீரான விசாரிக்கிறது கிடையாது. போலீஸ் விசாரிக்கல, இது வரைக்கும் அவளை வெளியே தான் விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் விட்டது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, அவங்க நேத்து கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா நாங்க போய் கேட்டோம். போலீஸ் எதுவுமே கண்டுக்கல. நாங்க கத்ததுதான் அவங்க பாக்குறாங்க விஷயம். அவர் ஒருத்தர் சொன்னாரு, இல்லம்மா இது 4 மாசம் கழிச்சு வரும். எங்க மச்சனை கேட்டாரு, எதுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 4 மாசம் கழிச்சு வரும்? இப்போ ஒண்ணும் இல்ல, நான் பிரியா பத்தி நான் பால் விளையாடுச்சுல ஒரு பாப்பா, தப்பா பேச நினைச்சுக்காதீங்க. அது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்ப பிரியாக்கு சின்ன ஒரு காயம் தான் ஏற்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்க. தவறான ஒரு டவுட் வருது, சந்தேகம் சொன்ன எத்தனை நடவடிக்கை எடுத்தீங்க அரசாங்கமா இல்ல போலீஸ் அதிகாரி எடுத்தீங்கல்ல? அந்த மாதிரி ஏன் புருஷனுக்கு எடுக்கல? ஏன் விடுறீங்க? எதுக்கு விட்டீங்க? நான் அதுதான் இந்த வீடியோ நான் காட்டுது. இது பண்ண முயற்சி ஏன் புருஷனை தள்ளி இருக்க முடியாது? எனக்கு அதுதான் கோரிக்கை. இது 4 வருஷம் போட்ட வீடியோ தான் இது. நான் ஒத்துக்கிறேன், 4 வருஷம் போட்டுக்கிறேன். இவன் அந்த வார்த்தை பேசுனா நான் இந்த வீடியோவை வெளியே விட்டுருக்கேன். இப்ப எப்படி கிடைச்சது இந்த வீடியோ? 4 வருஷம் எங்க மச்சின கிட்ட இருந்தது. அவருக்கு தெரியாது, அவங்க அம்மா போன்ல இருந்திருக்கு. எனக்கு அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கார பொதிச்சுட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம். நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் என்ன நினைச்சிருக்கிறேன், ஐயோ எங்க வீட்டுக்கார அவ இவ்வளவு பேசுறாள், இவ்வளவு தற்கொலை கிடையாது, நான் சாவடிக்கல, அவரா விழுந்துட்டேன்னு சொல்றாள்ல. இப்போதைக்கு இந்த மாதிரி வீடியோ பேச்சுதான் அந்த பார்த்தா அது ஆச்சரியமா இருக்குது. அந்த வீடியோ வந்தது, அந்த வீடியோ வந்தது ரொம்ப ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் என் கூட இருக்கிறாரு, நிரூபிக்கிறாரு. புரியுதா? அதனாலதான் எனக்கு கிடைச்சது. இல்ல கிடைக்க வேண்டிய வேலையே இல்லையே. அதனாலதான் அந்த தரப்புனால தான் அந்த வீடியோ நான் போட்டது. இப்ப இதே மாதிரி எப்பயாவது உங்களை விட்டு போய் 1 மாசம் 2 மாசம் இருந்திருக்காரா? இருந்திருக்கிறார் பிரதர், இருந்திருக்காரு. நான் விட்டுருந்தேன் பிரதர். அவரை இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுக்கார சாவ வச்சிருவாளோ, நான் அது தேடாத போன காரணம் அது ஒரு பாயிண்ட் இருந்து உண்மையா சொல்றேன். அவர் அது மாதிரி திரிய அந்த எங்க வீட்டுல சொல்லுவாரு, அம்மா அவ எங்கெங்க இந்த புட்லூர் கோயிலு யாரோ பாய் 1000 முறை என் பேர் சொல்லினே சொல்லுவாங்க மறக்கிறதுக்கு. என்னவோ வராது பிரதர், அவருக்கு பசங்க ஞாபகம் வராது, ஏன் ஞாபகம் வரும். அவருக்காக தெளிவாய் ஓடாந்தான் என் புருஷன். இன்னும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் பிரதர். வருவாரு இருப்பாரு, புக்குன்னு பண்ணிட்டு போவாரு. இப்படிதான் நடந்தது. டிக்டாக் மூலமா நீங்க வைரல் ஆகும்போதெல்லாம் ஜி தமிழுக்கு நான் தான் போனேன், கடைசியா தான் நான் போனேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி போயிட்டு அங்கிருந்து எனக்கு கால் பண்ணிட்டாரு. நான் எப்படி எடுப்பேன்? திட்டி விட்டேன். அவரும் திட்டினாரு, நானும் திட்டினேன். எங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வராது. ஐயோ நான் என்ன சொல்றது பாரு, என் வீட்டுக்காரர் 4 மாசம் கூட இருந்தாரு. என்ன நல்லா பாத்துக்கினாரு, பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கினாரு. ஏன்னா பேட்டியெல்லாம் கூட நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப எங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டாங்க. இதே இடம் தான், இந்த பின்னாடி பக்கம் தான் நாங்க ஐஸ் பற்றி ஒண்ணு இருக்கு, அங்கதான் போய் பேசுவோம். ஆமா ஆமா. அப்புறம் நல்லா பார்த்து வரப்பிட்டாரு. எங்களுக்கு சோறுனா கூட எங்களை நல்லா சந்தோஷமா வச்சு பாருங்க. எனக்கு நடந்ததெல்லாம் அப்படியே அவ சொல்றா, அவங்களுக்கு நடந்த மாதிரி. நீ யாரு? எப்ப வந்த பொண்ணு? நீ யாரு? நீ நீ யாரு? அக்கான்ற கூட பொண்ணு தங்கச்சா பெரியமா பொண்ணா? நீ யாரு? நீ யார் ரத்த சம்பந்தப்பட்ட நாயா? நீ அக்காளுக்கு தங்கச்சிங்க துரோகம் பண்ணுவாளுங்களா? கூட பிறந்த அக்கா காட்சிங்க. இவ யாரு? இது ஒரு சரியான சைத்தான். சொல்ல பாரு, சரியான சைக்கோ கிட்ட மாட்டிக்கின. எப்போ அந்த ஒரு பேட்டியில கூட சொல்வாரு, நான் சைக்கோ கிட்ட மாட்டிக்கின தெரியாதனமான அந்த மாதிரி சைக்கோ. அது புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ நான் சொல்ற கொல்ல ஆசை. அத்தம் புருஷன் மேல எப்படி கொல்ல ஆசை வைப்ப? அவங்க வீட்டுக்காரு சூப்பர்வைசர் அந்த லாரி செட்டுக்குதுல, அந்த லாரி செட்ல டிக்கெட் டோக்கன் போடுவாரு. அவருக்கு மாசம் சம்பளம் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாவா. இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் சொல்லிதான் எனக்கு தெரியும். நல்ல வீட்டுக்காரண்டி. அந்த சனியனை விட்டு அதெல்லாம் அவகிட்ட விட்டு வந்த பிறதான் எனக்கு ஒரு சில காரியெல்லாம் அவர் சொன்னாரு.
சரி, இப்போ பல டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு இல்லையா? இப்போ சாவுக்கு யாராவது வந்து ஏதாவது உதவி ஏதாவது பண்ணாங்களா? இல்லப்பா, அதெல்லாம் கேட்க நானு அதாவது வந்து நானா கேட்க மாட்டேன். அவங்களாம் வந்து முன் வந்து எனக்கு செய்யறேன், எங்களால முடிஞ்ச உதவி செஞ்சா நான் ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. நானும் என் கடன் வாங்கித்தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் அந்த சாகு கூட நான் எடுத்து போட்டு நான் அண்ணன் தம்பி கிட்ட யாருக்கிட்ட ஒரு 10 ரூபாய் கேட்கல. என் புருஷன் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துடுவேன். நான் ஹெட்போன் வியாபாரம் பண்றேன், வட்டிக்கு தான் வாங்கினேன். அர்ஜென்ட்டுக்கு யாரும் தண்டல் கொடுக்க மாட்டாங்க. 30,000 வாங்கினேன் தம்பி, வாங்கி தான் எங்க வீட்டுக்காருக்கு நான் அதெல்லாம் செஞ்சேன். இப்போ காரியத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், கேட்டு முயற்சி பண்ணின்னு இருக்கேன். கேட்டுச்சா காரியம் 16 நேரத்தான் அவருக்கு. ஏன்னா இந்த சாவு மட்டும் அவகிட்ட போயிருந்ததுன்னு வச்சுக்கேன், பிச்சை எடுத்துருப்பான். என் வீட்டுக்காரை வச்சு சம்பாதிச்சிருப்பான். இரு, எங்க வீட்டுக்காரை வச்சு நான் ஒரு வெறி தண்ணல எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, ஏன் இவனுக்கு நான் போனேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு நான் போவாத, நானும் என் பிள்ளைங்களும் கண்ட்ரோலா இருந்துருந்தா என் புருஷன் சாவை வச்சு நான் ஒரு பிச்சை எடுத்திருப்பான். ஐயோ வாங்க டான்ஸர் ரமேஷ் செத்துட்டாரு, நிதி உதவி கொடுங்க, எடுக்க கூட இல்ல, ஆள் இல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா கடவுள் அந்த மாதிரி எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணாரு என் புருஷன். அதனால அந்த ஸ்தானத்துல என்னால விட்டு கொடுக்க முடியல. நான் யாருக்கு என் மாமியாருக்கு எங்க மச்சினங்கிட்ட கூட நீங்க எடுங்கன்னு நான் சொல்லல. ஒருத்தர்கிட்ட வாங்கினேன், இன்னும் நான் செய்யணுமோ என் கனவுக்கு அதெல்லாம் நான் செஞ்சுருந்தாங்க. இப்போ சமீபத்துல நிறைய படங்கள் வாய்ப்புலாம் அதுக்கெல்லாம் நான் தான் போனேன். என்கிட்டயே ஒரு 2 படத்துக்கு எங்க வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சு விட்டேன். அவர் எனக்கு டான்ஸர், அவர் டீம்ல நான் பண்ணிருக்கிறேன். அவரு மூலியமா சித்ரா ரமேஷ் உங்க வீட்டுக்காரனா, உங்க ரமேஷ் உங்க வீட்டுக்காரா, ஆமாண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி ரமேஷுக்கு வந்து விஜய் அவங்க அப்பா கூட வந்து இந்த படம் பேர் கூட நல்ல பேர் சொன்னாங்க, தம்பி எடுத்ததெல்லாம் வீணா போச்சு ஏதோ ஒரு படம்னு சொன்னாங்க. அதுல வந்து எங்க மாஸ்டர் தான் வந்து கூட்டிட்டு போனாரு. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் பேமெண்ட், நான் 2000 ரூபாய் பேமெண்ட் பேசினாரு. அவர் வந்து இந்த ஜெயிலர் படம் கூட 3000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. நல்லா சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அவரு கூட நான் போனதுனால எனக்கு காசு இல்லாத ஆயிடுச்சு. நான் ஒரு டீம்ல மொட்டை ராஜேந்திரன் மாதிரியே இருப்பார் தம்பி. அவர் நேத்து கூட எங்களை வந்து முந்தா நாள் கூட பாத்துட்டு போனேன். அண்ணா இருந்ததுக்கு வரல, எனக்கு தெரியாதக்கா, நியூஸ் பார்த்தனதான் எனக்கு வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு. அவரு கூட நம்பிக்கை நான் அனுப்பிச்சு விட்டேன். அவரு கூட நான் நம்பிக்கை அனுப்பிச்சு விட்டேன். போயிட்டு இட்டு வந்தாரு, காசும் போட்டான். சொல்லிருக்காரு அந்த மாதிரி போயிட்டு வருவார் இல்லையா? போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த மாதிரி என்ன கட்டையை வச்சு அடிக்கிறாங்க சொல்லுவாரு புத்தன். அடியோட தானே வருவாரு, நாங்க தானே பாப்போம். மூஞ்சி வீங்கி போய் தண்டவாளத்துல போட்டுருந்தாங்க பிரதர். அரக்கோணத்துல இருந்து ஒரு ஒருத்தர் போன் பண்ணாரு, மாமா ரமேஷ் அந்த மாதிரி வந்து அச்சு போட்டாங்கன்னா எல்லாம் ஓடணும். ஓடி போய் புருஷனை தூக்கின்னு வந்து நான் பார்த்து அனுப்பிச்சு விட்டேன். பார்த்து இருந்தாரு, நான் உடம்பெல்லாம் நல்லாயிட்ட பேரு விட்டு போயிட்டாரு. அடி வாங்கிட்டு வந்து இதே தான் நடக்கும். இதே தான் ஒரு நாள் கூட என்னால என் வீட்டுக்காரர் இப்படி போனாருன்னு சரித்திரமே கிடையாது. மென் வந்தா என் டான்ஸர் கட்டுங்கிட்டே என்னை பத்தி விசாரிச்சிங்க, என்னுடைய அள்ளிக்குளத்துல இருக்கிற என் ஜனத்தை கூட கேட்டு கூட நீங்க விசாரிச்சிங்க. எதுனா என் மேல ஃபால்ட்னா அவளுக்கு நான் அடிமையாயிடுறேன். இப்போ குடும்பத்தை தவிர வெளில ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வருவாங்க அதெல்லாம் ஐயோ எங்க வீட்டுக்காரக்கா அதெல்லாம் குடிச்சா கூட பிரதர் வீட்டுல நல்ல ஜாலி, நல்லா காமெடி ஜாலி. இங்க வந்தாலுமே ஜாலி தான். ரமேஷ் வந்தா ஜாலி சொல்ல முடியாது, என் புருஷன சொல்ல முடியாது. அதாவது வந்து வீட்டுக்கு போனாலும் அவர் கெட்ட பையனா இருக்கலாம், வெளில இடத்துல போனா எங்க வீட்டுக்காரர் தங்கம். அந்த மாதிரி அவர் நந்துப்பாரு, எங்க வீட்டுக்காரு நந்துப்பாரு பிரதர். உண்மையா சொல்ல எனக்கு எனக்கு பெருமையா இருக்குது. எனக்கு இப்ப நான் என் புருஷனை பத்தி நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குது. எனக்கு கெட்டவர் தான் எல்லா மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. யாரோ எதோ பேசும்போது எனக்கு சந்தோஷத்தை, அவர் துக்கத்தை எனக்கு கொடுக்கல, எனக்கு சந்தோஷத்தை நிறைவா ஆயிட்டே இருக்குது. ஒரு ஒருத்தர் வந்து கேட்கும் போது விசாரிக்கும் போது அதை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஆனா எங்க வீட்டுக்காரர் என் கூட இருக்கிறாரு. நீங்க இன்னொருத்தவங்க ரெண்டாவதா இருக்காங்கல்ல, அவங்க பத்தி சொன்னீங்கல்ல, ஆமா, வேற என்னெல்லாம் சொல்லிருக்காரு அவங்கள பத்தி? பயங்கரமாலாம் சொல்லியிருக்கிறாரு பிரதர். எனக்கு சொன்ன என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவர் மாறிடி அதெல்லாம் அவ ஒரு பொண்ணு, நான் அதை சொல்ல நான் விரும்பல, அவ தான் சொல்லி தீரான்னு சொன்னா நானும் அதை சொல்லக்கூடாது. அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாத ஆயிடும். வேணாம், அது வேணாம், விட்டுருங்க, வேணாம், அது வேணாம். இப்போ நீங்க வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இது எத்தனை பேர் வந்து இது கேட்க ஆரம்பிச்சாங்க? நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் இத கொடுக்கலையான்னு அவ அந்த பாயிண்ட் பேசும் போது நான் இதை கொடுத்தேன். இதுக்குதான் நான் அந்த வீடியோ கொடுத்தது, மற்றபடிக்கெல்லாம் எதுவுமே
இல்லன்னு சொல்றாள் அவோ, நாங்க அடிக்கல ஒதிக்கல, நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் கொள்ளுனா, அதுக்குதான் அந்த வீடியோ நான் காட்டேன். அப்ப இது கொலை முயற்சி இல்லையா? இதான் அந்த ஆதகம் இல்லையா? இருக்குதானே? பாத்தீங்களா, கேட்டீங்களா, தூண்டி விடுறீங்களே, ஐயோ இது வேலைக்கு ஆகாது. அப்படியா? சரி சரி சரி, நம்மளுக்கு கத்தி தான், கத்தி உனக்கு கயிறு இருக்குது, தூக்க மாட்டேங்கணும். பிள்ளைங்கள கூட இருக்குது பாருங்க. எனக்கு அந்த ஒரு இதுதான் எனக்கு. இப்போ இது தற்கொலைன்றதை தாண்டி நீங்க அவங்க வந்து 10வது மாடியில இருந்து விழுந்ததா வந்து சொல்றாங்களா? அது 10வது மாடியில இருந்தா விழுந்தாருன்றது வந்து யார் பார்த்தாங்க? அது எதை வச்சு 10வது மாடியில இருந்தா விழுந்தாருன்னு வந்து சொல்றாங்க? எனக்கு தெரியல பிரதர், எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து 3:30 மணில இருந்து தான் சர்ச்சை விட்டு 2:30 காலையில போயிருக்கிறாங்க. சர்ச்சை விட்டு 2:30 மணிக்கு வந்திருக்கிறாரு. அவர் பாருங்க, நாங்க முட்டை பப்ஸ் வாங்க போனோம், அது வாங்க போனோம், இது போனோம், கேக் வாங்க ஆரம்பிச்சோம், ஏதோ கேட்டாரு கொண்டாரு காசு. அவன் என் பொண்ணு பேசியிருந்த கேட்டதுக்கு நான் வந்து பாப்பா எங்க பொண்ணு வரப்போகுது, எனக்கு நீ பிறந்த நாள், என் பொண்ணு வரப்போகுது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட அந்த செல்லுல இருக்கான், என் பொண்ணு பேசுது செல்லுல இருக்குதான். இந்த மாதிரி நான் என் பொண்ணு வர என்கிட்ட பேச வந்து நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள வாய் தாக்குறாரு. இவர் மன கஷ்டம் இப்படி வரக்கூடாது அப்படின்னு பேசுறதா சர்ச்சுக்கு போயிட்டுக்கிறாரு. சர்ச்சுக்கு போயிட்டு 3:30 மணிக்கு போத 2 பேரும் ஒயின் ஷாப் கடைக்கு போய்க்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவன் உண்மையான மனைவியா? ஒயின் ஷாப் போட்டு பெருமையா பேசுவியா? ஒருத்தன் வளர்ச்சியில வராரு, எதை பேட்டியில நீ உண்மையா நேசிக்கிறீங்களா? நான் கூட சொல்லணும், புதுசு 1000 சொல்லலாம். நான் பொண்டாட்டி, அவங்களுடைய புத்தி அவ காட்டினா பத்தியா? குடி டிக்ஸ் பொம்பளை விஷயம் என்ன பேட்டி அப்படி தராது? அதான் சொன்னா ஜனம் நம்பிடமா? சினிமாக்குள்ள வந்த பேரு, ஜி தமிழுக்குள்ள வந்த பேர் தான் அவர் குடிப்பழக்கம் மாறிச்சு. பெரிய ஜனோட அன்பு அவருக்கு தெரிவிச்சதுனாலதான், ஓ நம்ம இந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்து அடிமை ஆயிட்டோம்னா நம்ம மதிக்க மாட்டாங்க, நான் பொண்டாட்டி சொல்லிட்டு தான் கரெக்ட் தான் சொல்லிட்டு தான் அதுல இருந்து கட்டினாரு. பாபா மாஸ்டர் போய் சொல்லும் போதுதான் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, 8, 9 குச்சம் ஆம்பள இப்ப 2ல வந்து நிக்கிறேன்னா எனக்கு ஆச்சரியம் தானே. எனக்கு ஆச்சரியம். எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வரும்போது எனக்கு இது ஒரு சந்தோஷம் இருக்காதா? அப்ப அவர் விழும்போது அவங்க வீட்டுல இல்லீங்களாமா? அப்போ அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா? வீட்டுல இருக்காங்க, அந்த பசங்களும் இருக்கிறதா கூட. அப்ப அவங்க இருக்கும்போது அவங்க முன்னிலையில தான் அவர் வந்து யாரோ ஒருத்தர் 4 பேர் அமிர்தார், அதை கூட நான் பார்த்தேன் பேட்டியில. 4 பேர் கண்ணுக்கு தெரியாத ஆளு, 4 பேர், அது உண்மை பிரதர், 4 பேர் போயிருக்காங்க. ஏதோ ரேடியோ பாட்டுக்கு அவரு டான்ஸ் மாஸ்டரு டான்ஸ் ஆட கத்துக்கிற மாதிரி போனாங்களாம். யாரோ லிப்ட் மேன் பாத்துருக்கிறாரு, அவர் தான் 10வது மாடியில விட்டுருக்காங்க. அந்த முடிஞ்சுதான் அந்த 4 பேர் ஆளே இல்லையா. அந்த மாதிரி 4 பேர்ல இருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. எனக்கு அதுதான் எனக்கு பயங்கர அவரு, ஐயோ அவரு 1வது மாடில இருந்து இப்படி பார்த்தாலே பயப்படுற மனுஷன் அவரு. நம்ம வீடு இருந்ததுல, எங்க வீட்டு நாங்க 1ல தான் இருக்கிறோம், அது மேல விட உட்கார மாட்டாரு, கால் தாங்கி கூட. இந்த தகவல் எப்படிமா வந்ததா? இப்போ இவர் விழுந்துட்டாரு எனக்கு 5 மணிக்கு தான் வந்தது. அவர் விழுந்தது 4 மணிக்கு விழுந்திருக்கிறாரு. எனக்கு அதுவுமே டவுட். 4 மணிக்கு தவிர ஏமா அப்பா மாமா இருக்கிறாரு பாரு அங்கிள், எப்படி சொல்லுவேன்? சாவ போற சொல்லிட்டா போற, நீ எப்படி சொல்வ? அவன் நின்னுந்தாரு நிற்கிறாரு இருக்கிறாரா பாரு, எதுவும் வாயில வர அந்த வார்த்தை சொல்லுங்க. ஐயோ அம்மா அங்கிள் இல்லம்மா விழுந்துட்டாமா கருதுறான். அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ மாடல தட்டி ஊந்து ஓடாந்துருக்கணும். இதாரு அவரு ஊந்து 1 hour கழிச்சு ஒரு பையன் பார்த்தானா, நாங்க போய் விசாரிக்கும் போது கேட்டேன். அந்த பையனை போய் ஒரு 4 பேர் யாரோ மாரி எப்படிதான் விழுந்தாரு, நீங்க எப்படி கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான் போய் நாங்களே போய் கேட்கும் போதே அது சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது பாரு. யாரோ ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ஊந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊந்து 1 hour தான். இப்போ ஊந்து பார்த்தோம்னா படிக்கட்டை வந்து உட்காந்துக்கிறான் பிரதர். அப்புறம் தான் இந்த அண்ணன் ஒரு ரமேசனை வந்து இந்த ஒயிட் கலர் சட்டம் அந்த ரோஸ் பண்ணிட்டு அந்த அண்ணன் சட்டம் மாதிரி சொல்லிட்டு சந்தேகமா வந்து பார்த்துதான் அது ஊந்துக்கிற ரமேசனை தான் இப்படி எட்டி பார்த்தா உட்காந்து அழுது நிற்கிறாங்க. இப்போ ஊந்துந்தா என்ன பண்ணிருக்கணும் பிரதர்? கத்தி இருக்கணும்ல, கதிரி இருக்கணும்ல, ஜனத்தை கூட்டி சேர்த்து இருக்கணும்ல, சேர்க்கலையே. அப்புறம் தானே இந்த பசங்களை சொல்லி போன பார்த்தா ரமேசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எங்க கிட்ட வந்தது. அவ்வளோ தள்ளிட்டெல்லாம் விட்ட பேர் போனு 5 மணிக்கு எங்க மருமகிட்ட போன் பண்ணாங்க. இதுதான் தெரியும். நாங்க அவளை போய் அடிக்கிறதுக்காக ஓடல, வெட்டுறதுக்காக ஓடல.
எங்களை போலீஸ் வர சொன்னாங்க சொல்லிட்டு நாங்க போனோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை விட்டு அவங்க போயிட்டாங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க, யார் எங்க இருக்காங்க, யாரு அவங்களுக்கு அடைக்கலம் குத்துக்கிறாங்கன்னு தெரியல. போலீஸ் விசாரணை அவங்கள பண்ணல பிரதர். இது கொலைன்னு நான் சொல்றேன். நீ அவங்களை எப்படி நீங்க வெளியே விடுங்க? ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த இதுல வராத அவங்களை நீங்க எப்படி விடுவீங்க? இப்போ நீங்க உங்க தரப்புல இருந்து ஏதாவது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டு பிரதர் சொல்லிட்டேன். அவளை விட்டது ஏன் விட்டீங்க? விசாரணை நமக்கு இதுல நான் கொலைன்னு சொல்றேன். விசாரிச்சு தானே நம்ம நீங்க இது பண்ண முடியும். அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிறீங்க, ஏன் அனுப்புறீங்க? அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கீங்க. பண்ணியும் அவங்க வந்து போலீஸ்ல இருந்து ஏதோ வந்து ஆமா ஆமா. இந்த கேஸ் வந்து எப்படி நீங்க எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்க? என்ன மாதிரியான இது கொலை தான் பிரதர். எடுக்கலன்னா நான் வேற மாதிரி தான் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பேரும் சொல்லியிருக்காங்க. அது வந்த பேரும் நான் வேற இதுக்கு நான் லெவலுக்கு போலான்னு நினைக்கிறேன். இங்க ஏன்னா போலீஸ் எனக்கு செட் ஆகல. 4 மாசம் பண்றாங்க, 5 மாசம்ன்றாங்க. அதை என்னால ஒத்துக்கொள்ள முடியல. இவ்வளவு மாநில இருந்து வந்திருக்கிறான். ஒரு காயம் கிடையாது, நான் ஒரு ரத்தம் கிடையாது. எப்படி நான் வந்து அதை நான் ஏத்துக்க முடியும்? தற்கொலைன்னு என்னால ஏத்துக்க முடியாது. நான் வேற இடத்துக்கு போலான்னுக்கிறேன். சொல்லக்கூடாது, போறேன். இங்க எடுக்கலன்னா நான் போறேன். இந்த கார் எல்லாம் முடிஞ்ச பேரு நான் போறேன். கஷ்டப்படாதீங்க. சரி பிரதர்.